உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ ஹலோ பிருந்தா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மொட்டை மாடிக்கு வரியா? அக்கா எங்க? இங்க தானே படுத்துட்டு இருந்தா. சரி, அக்கா வரத்துக்குள்ள கார்த்தியை போய் பார்த்துட்டு வந்துடலாம். அழாத பிருந்தா. பிருந்தா ஒண்ணும் இல்ல. நீங்க பண்ணது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. உங்களுக்கு கழுத்தை நீட்டினேன், உங்க வீட்டுக்கும் வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. என் வாழ்க்கை இப்படியே போயிடாதுல்ல கார்த்திக். பிருந்தா, என்ன பேசுற? நம்ம சேர்ந்து வாழணும் தான் இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கோம். பயப்படாத, உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. சாரி பிருந்தா, என்னால நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. பிருந்தா சாரி. நான் கூட ஆரம்பத்துல உங்களை விட்டு கொடுத்து பேசிட்டேன். நீங்க அப்படி செஞ்சிருப்பீங்களோன்னு நான் சந்தேகப்பட்டுட்டேன். பரவாயில்ல பிருந்தா, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க என்ன விட்டு கொடுக்காம இருக்கீங்களே, இதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். பிருந்தா, இங்க பாரு, அந்த கல்யாணம் முடிஞ்சு நீ சூசைட் பண்றதுக்கு முன்னாடியே நானும் செத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். கார்த்திக், என்ன சொல்றீங்க கார்த்திக்? ஆமாம் பிருந்தா, நீ இல்லாம இந்த உலகத்துல எதுக்கு வாழணும்னு தோணுச்சு. ஆனா அதுக்கப்புறமும் நான் உயிர் வாழ்றேன்னா அதுக்கு ஒரே காரணம் நீ மட்டும்தான். உனக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை மட்டும்தான். என்ன கதவு திறந்திருக்கு, ஆளை காணும். எங்க போனா? ஒருவேளை மாடியில பேசிட்டு இருப்பானோ? இருந்தாலும் இருக்கும், அந்த மாதிரி ஆளுதான். பிருந்தா, நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை குறையாத வரைக்கும் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. நினைச்சேன். சரி, நான் வரேன் கார்த்திக். பிருந்தா, நீ எதுக்கு போற? எங்கே இரு. மச்சான், ஏன் மச்சான், ஏன் இப்படி தப்புக்கு மேல தப்பு பண்றிய? இந்த வீட்டு பெரியவங்க சொல்ற பேச்ச மதிச்சாதானே? நான் எப்படி அவங்க பேச்ச மதிச்சு அமைதியா சித்தி ரூம்ல போய் படுத்தேன். நான் அங்க தூங்கிட்டு இருக்கும் போது நீங்க இங்க இவளை கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கிய. ஏய், இவ என் பொண்டாட்டி. அவகிட்ட பேசுறதுல உனக்கு என்னடி பிரச்சனை? ஓ, இவ உங்க பொண்டாட்டினா அப்ப நான் யாரு? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குங்க. என்ன நீங்க பொல்லாதவள ஆக்கிராதீங்க. ஏய், அப்படி தாண்டி பண்ணுவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ போய் பண்ணிக்கோ. மிஞ்சி போனா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணுவேன். அவ்வளவுதானே? உன்னால முடிஞ்சத போய் பண்ணிக்கோ போ. கார்த்திக், நான் போயிடுறேன் கார்த்திக். பிருந்தா, நீ எது கிளம்புற? இல்ல, நான் போறேன். பிருந்தா, முதல்ல அவ போட்டோம்,
அப்புறமா நீ போலாம். ரொம்ப ஆட்டம் போடுறிய. கண்டிப்பா இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். ஏய், நீ என்ன வேணா பண்ணு, அத நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். சரியா? நீ இப்போ கிளம்பு. கார்த்திக், இவங்க ஏற்கனவே சிக்கலானவங்க. நீங்க வேற அவங்கள கோவப்படுத்தி விடுறீங்களே. அவளாலாம் ஒன்னும் பண்ண முடியாது. நீ தைரியமா இரு. ஆமாடா, மண்டபத்துல ஒரு தாலி, அப்புறம் ஒரு 2 நாள் பொறுத்து கோயில்ல ஒரு தாலி, ரெட்டை தாலி. இங்க ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவன் 1000 பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஏன் பொண்டாட்டியாவே எடுத்துக்கவேன். சில நேரம் முறைக்கிறா, சில நேரம் சிரிக்கிறா, சில நேரம் வேணுங்கிற மாதிரி பாக்குறா, சில நேரம் நீ யாருங்கிற மாதிரி பாக்குறா, ஒரு நேரம் நல்லா பாசமா பேசுவா. புரிஞ்சுக்க முடியலடா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பொம்பளைகளே இப்படித்தான். இதுல எங்க அண்ணன் 2 கல்யாணத்தை பண்ணிவிட்டான். இப்ப எப்படி சமாளிக்க போறான்னே தெரியல. ஒரு கல்யாணத்தை அவன் ஏத்துக்கலன்னு வையி, இருந்தாலும் வீடு ஏத்துக்குச்சே. அப்படி இருக்கப்போ உடனே அந்த புள்ளைய நம்ம இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாதுல்ல. குடும்பமா சேர்ந்து அவ கூட தான் வாழணும்னு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவன் வாழ்ந்தான் நான் பிருந்தா கூட தான் வாழ்வேன்னு இருக்கான். அவனோட நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாது. அப்போ உன் நிலைமை எப்படிடா இருக்கு? என்னது ஏன் நிலைமையா? ஆமா, என் நிலைமை அவனை விட மோசமா இருக்குடா. அவனுக்காவது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பின்னு 2 இருக்கு. எனக்கு இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான். ஆனா அந்த ஆப்ஷனும் ரொம்ப டேஞ்சரான சிச்சுவேஷன்ல இருக்கு. அவன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி நான் அவன் காதல சேர்த்து வச்சா, ஏன் தங்கச்சி எப்படா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு இவன் கூட சண்டைக்கு வர்றா. ஏதோ இப்பதான் கொஞ்ச நாளா பாசிட்டிவ் சிக்னல் வந்துச்சு. இந்த பைக்ல போகும்போது இந்த ரெட்டு கீழே ஆரஞ்சு இருக்கும்ல, அந்த மாதிரி அடுத்து கிரீன் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பொசுக்குன்னு ரெட்டுக்கு போயிடுச்சு. என்னத்த சொல்ல, யாரையாது நான் அப்புறமா கூப்பிடுறேன். புரணி பேசுறதுக்குனே போன் பண்ணி நம்ம வாய போடுங்கிறாங்க. ராங் நம்பர், ராங் நம்பர் நண்பர். ஒண்ணு இல்ல, அது நம்ம வீட்டுல தொடர்ச்சி ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் போயிட்டே இருக்குல்ல, அதைத்தான் அவன் போன் பண்ணி விசாரிச்சான். நான் அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். நம்புற மாதிரி இல்லையோ. பிருந்தா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.